ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அவங்க பல்லாண்டு வாழணும், அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நீங்க நினைச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறணும்னு அண்ணாமலையார் பாதத்துல வேண்டிக்கிறாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. பொரியலோட இன்னைக்கு அன்னதானம், நேற்று மிக்சர் கொடுத்தோமா, இன்னைக்கு பொரியலோட கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொல்றவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்கிறோம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்னிலிருந்து பொரியல் கூட்டோட அன்னதானம் கொடுக்கிறோம். நமச்சிவாய. வாழ்க வளமுடன். சின்ன சாப்பாடு வர அன்னைக்கு கூட்டு வராது. சின்ன சாப்பாடு வர அன்னைக்கு யாருமே கிடையாது அன்னதானம். சின்ன சாப்பாடு வந்தா கூட்டு வராது. பெரிய சாப்பாடு வர அன்னைக்கு மட்டும் தான் கூட்டோட அன்னதானம் சொல்லிடுறேன் நானு. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது. இது கவரு, பேக்கிங், டைமிங், அது இதுன்னு இதுக்கே 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுக்கு இல்லாம இது செலவு வேற ஏகப்பட்டது. அதனால சின்ன சாப்பாடு வர அன்னைக்கு கூட்டு வராது, எதிர்பார்க்காதீங்க. பெரிய சாப்பாடு கார்ல வர அன்னைக்கு மட்டும்தான் கூட்டோட அன்னதானம் வரும். சரிங்களா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரல்ல அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. 1 ரசம் கிடையாது, காரக்குழம்பு இன்னைக்கு. நமச்சிவாய. தயிர் சாதம் வேணுமா? ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய. 2 ஐயா. ஏன்னா சின்ன சாப்பாடு வர அன்னைக்கு சுத்தமா டோட்டலா அன்னதானம் வராது. அன்னைக்கு கூட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. நமச்சிவாய. சாப்பிடணும். பாத்தியா கீழே போடுறீங்க, தவளை விடுறீங்க பாத்தியா? நமச்சிவாய. இன்னைக்கு பொரியலோட கொடுக்குறோம் அன்னதானம். இது இந்த மாதிரி கார்ல வந்தா மட்டும்தான் பொரியலோட வரும் சாப்பாடு. சரிங்களா? கார்ல வராம ஆட்டோல வந்துச்சுன்னா பொரியலோட வராது. ஏதோ அது அண்ணாமலையார் அன்னதானம் கம்மியா வரும். அதனால சரிங்களா? இன்னைக்கு பொரியலோட சாப்பாடு கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. இந்தாங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த பொரியல் செய்யறதுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஏன்னா இது தனியா பேக் பண்ணி இது தனியா கட் பண்ணி இது பண்ணோம்ல, நார்மல் டைமோட இது ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அதனால நம்ம ஆளுங்க இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி பாவம் இன்னும் 1 மணி நேரம் வெடிகாலமே வர சொல்லிட்டேன் எல்லாரையும். எல்லாருக்குமே கஷ்டம் தான். அதனால சரி சேகரிக்கணும்ல. ஆமா ஆமா. நாம என்ன கையில வாங்கிட்டு போய் உட்காந்து ஒண்ணு தின்னுறோம். ஆமா ஆமா. அந்த பொருள் சேகரித்து செய்யணும்ல. வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு கஷ்டம் இருக்குது. ஆமா ஆமா. எத்தனை நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. எத்தனை வேணுங்க? நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 தான். நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. கவர் எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா தயவு செய்து உங்க கையெடுத்து கும்பிடுறேன், உங்க கையை காலா நினைச்சு கேட்கறேன், குப்பை தொட்டியில போட்டுருங்க. கரெக்டா குப்பை தொட்டியில போடுங்க. சாப்பிட்டு அங்கேயே தூக்கி போடாதீங்க. தயவு செய்து சொல்றேன். சாப்பிட்டீங்கன்னா அழகா குப்பை தொட்டி அங்கங்க இருக்கு பாருங்க, அங்க எடுத்து போய் போட்டுருங்க. ஓம் நமச்சிவாய. சொல்லிட்டாங்க குப்பை தொட்டியில போடக்கூடாது. ஓரமா போனா அப்பப்ப கூட்டுறாங்க. குப்பை தொட்டியில போடக்கூடாதுன்றாங்க. அப்பப்ப கூட்டுறாங்க. கூட்டி அள்ளிடுறாங்க. இதுனா புதுசா இருக்குது. அந்த போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? குப்பை தொட்டியில போடாதீங்க, ஓரமா போடுங்க. அவங்க ஓரமா போட்டா அது காத்துல அடிச்சுன்னு போகும்ல மறுபடியும் ரோட்டுக்கு. இல்ல கூட்டி எடுத்துறாங்க. அப்ப நீங்க உடனே போட்டவனே கூட்டி எடுத்துருவாங்களா? உடனே எடுக்க மாட்டாங்க. அது நீங்க குப்பை தொட்டிலே போடுங்க. அவங்க சொல்றது சொல்லட்டும். நீங்க குப்பை தொட்டிலே போடுங்க. ஐயா போயிட்டு வாங்க. நமச்சிவாய். எத்தனை வேணும்? வீண் பண்ணக்கூடாது. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் நோடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஒன்று குத்துறாரு. ஓம் நமச்சிவாய. 2 ஐயா சாமிங்களுக்கு போயிட்டோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டுங்களா? இல்லை சிவா, சாப்பிடுங்க. நான் உங்கள் சாப்பாடு தான் வெயிட்டிங். ஓம் நமச்சிவாய. நைனா கை காமிச்ச இடத்துலலாம் வண்டி நிற்காது நைனா. வண்டி நீங்கள் எங்கே கை காமிக்கிற இடம்லாம் நிற்காது இது, சரிங்களா? ஓம் நமச்சிவாய. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து டக்குனு வந்து கை காமிக்கிறீங்க. என்னுடைய பின்விளைவுகளையும் பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். ஆமாம். என்னன்னா இதுவே கட்டிக்குது, ஒட்டனையே கட்டிக்குது வண்டியில். எல்லா உயிரினங்களும் இருக்குமா? நான் ஏதோ வண்டிக்கு ஏதோ ரிப்பேர் பண்ண சொன்னீங்க. வண்டிக்கு ஏதோ சொன்னீங்களே, என்ன ரிப்பேர் பண்ணோம் ஏதோ சொன்னீங்க? இவர் இல்லை, யாரும் வேற யாரும் சொன்னது? வேற யாரும் சொன்னாங்க வண்டி ஏதோ டயர் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. புது வண்டியா? கொண்டே போட்டு முடியுமா? நேற்று கனவுல விட நீங்க வந்து வண்டியை கொடுப்பீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பேனே. வாங்கிட்டு போகல, கொடுத்துட்டு போனீங்க. வாக்கு கொடுத்துட்டு போனீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வண்டி வந்து தரேன். கூடிய சீக்கிரத்தில் தரேன். கூடிய சீக்கிரத்தில் தரேன். சரிங்களா? நமச்சிவாய. பொரியல் அன்னதானம். நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 போதும். அதுக்கு மேலே வேணும். அதுக்கு மேலே மேலே. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. தரேன். கூடிய சீக்கிரத்தில் தரேன். நமச்சிவாய. கொஞ்சம் சில விஷயங்களுக்காக எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஓட்டிடுவேன். சரி ஓகே. அப்போ 6 மாசம் கழிச்சு வாங்கி தரேன். நாளைக்கு அண்ணாமலையார் கனவுல வந்துருவாரு. என்னென்ன வண்டியை கொண்டாந்து முடியாது. ஓஹோ, இல்ல அவ்வளோ பெரிய ஆள் ஒண்ணும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி. தருவேன். நினைச்சா நாளைக்கு உட்காரு. தருவேன். ஒன் டே ஃபுட்டு நினைச்சா நாளைக்கு கொடுக்கலாம். கோதாவரி மாட்டை பிடிச்சி கட்டு. ஓம் நமச்சிவாய நமக்கு என்ன பொரியலோட அன்னதானம். சாப்பிடுங்க. எத்தனை ஐயா? பையன் நல்லா இருக்கானா? 2. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. 2. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. பொரியல் கொடுக்கணுமா? சாப்பிட்டீங்களா? அது நல்லா இருந்துச்சா? தரம் இல்லாத கொண்டுனே வரமாட்டோம் உள்ள. நமச்சிவாய. தரம் இல்லாதத அவருக்கு அனுபவம் இல்லை. சொல்றேன் நானு. தரம் இல்லாதத ஒண்ணு கூட உள்ள கொண்டு வர மாட்டோம்னு சொல்றேன். வரவே வராது. எக்காரத்தை கொண்டு லைன்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கல்ல, கொஞ்ச நேரம் இரா. ஓம் நமச்சிவாய. தண்ணி மட்டும் ஒன்று. ஸ்பீட் ஐயா. எத்தனை ஐயா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. எத்தனை ஐயா? 2. ஊர்ல வேண்டாம். ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நம சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா என்று பொரியலோட அன்னதானம்
நமச்சிவாய. நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், அன்னதானம் பண்ணுவாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா, நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன இட்லியே ஃபஸ்ட்டு போ. ஓம் நமச்சிவாய. எங்க உங்க ஆளே காணோம், இருக்கிறாரா? இருக்காங்க. இல்ல அங்க போகல. அங்கெல்லாம் நீ இருக்கிறாரான்னு கேட்டாலே வேற எங்கேயோ. நீ காரக்குழம்பு. அவர் இங்க வந்து 1 மாசம் ஆகுது. சண்டையா? சண்டையெல்லாம் ஒண்ணு கிடையாது. அங்க நம்ம இதுகிட்ட இருக்காரு. அங்க உட்காந்து எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. சார் பரிகார நதி அந்த போறதுக்காட்டியும் பாப்பன்னு நினைச்சுட்டாங்க. பரிகார நதி தினமும் பூ கொண்டு போயிடுவேன். சரி சரிங்க. அவருக்கு சாப்பாடு கொடு, ஒரு சிட்டு கொடுத்துரு. அப்படியே வந்து சரி அங்க போறதுக்காட்டி உங்களை பார்ப்பேன். சரிங்க அப்படின்னு நினைச்சா அதுக்கு முன்னே பாக்குறேன். போயிட்டே கொடு. தயிர் சாதம். நான் தயிர் கொடுத்து தயிர் கொடுத்துருக்கேன். தயிர் ஒன்று ஒயிட் ரைஸ்க்கு. வாங்க சார். வா பொறுமையா வா நைனா, பொறுமையா வா. அங்கதான் போயிட்டு வரீங்களா? எங்க? என்னத்துக்கு போயிறீங்க? ஆதார் கார்டுக்கா? ஆதார் கார்டு வந்து கலெக்டர் ஆபீஸ் போகணும். இல்ல சரி, சாப்பாடு எத்தனை வேணும்? 2 அதே ஆயில்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல சாமி, அங்க குருதியில ஒரு நட இப்போ கொடுக்குறது இல்லை சாமி ஆயில்மெண்ட்டு. கரெக்டு தான், என்ன சொல்றது. கேம்ப்பு போடலான்னு பார்த்தா அது என்னவோ அண்ணாமலையார் தள்ளி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இந்த வாட்டி. பார்க்கலாம். ஏன்னா 6 மாசம் ஆயிடுச்சு இல்ல? ஆயிடுச்சு. போட்டுடலாம், பார்க்கலாம். கடவுள் என்ன முடிவு பண்றாரோ நடக்கேன். ஆமா. சரி கட்டுங்களா? புரியல. எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கி விடலாம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. வேற மாதிரி இருந்தா நான் என்ன பண்றது? எங்கன்னா போய் மாட்டிக்கன்னா, சப்போஸ் நான் எங்கன்னா போய் மாட்டிக்கன்னா கை கொடுத்து தூக்கி கொடுத்துன்ற பேர்ல பார்த்துதான் ஐயா பண்ணுவேன். உதவி கூட தப்பா எடுத்துக்காது. கை கொடுத்தா பாண்டிச்சேரியில் யாரோ அந்த பையில 3 தானே பாட்டில் போட்டோம். அதுதான் நம்ம சொல்றோம். அவங்க புஷில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புஷ் வந்து இவருடைய அட்ரஸ் இருக்குதுல்ல, அந்த ஓட்டர் இது கொடுத்துக்கிறாரு பேஜில். அவருக்கு ஃபோன் நம்பர் போய் அடிச்சு ஃபோன் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சொல்லியிருக்கிறாரு, வேண்டாம் சூப்பர் பஜார்ல என்ன பொருள் வாங்க போறேன், அவன் பையன் கொடுத்தான், அவன் பையில சாராய பாட்டில் இருக்குன்னா நீங்க சூப்பர் பஜார்காரங்க கேட்பியாடா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வாயை மூடிக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இல்ல அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் வராதுயா. இல்ல ஐயா, நான் சொல்றேன். யாருன்னா அவன் குற்றம் செஞ்சானா அவனை தள்ளி நம்மளுக்கு அதுவும் சம்பந்தம் இல்லை. சரி நைனா. சரி வட்டமா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சரி ஏன் நைனா? ஸ்பெஷலா என்ன வேணும் உனக்கு? ஸ்பெஷலா நோட்டு தான். நாமி எப்படி இருக்கீங்க? நான் பார்த்து போவேன், எதிரில் அப்படியே நடந்து போவீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு 40 நாள் ஒரு கிரிவத்தோட நிறுத்திட்டேன். ஐயா, ஒரு 20-25 நாளைக்கு 2 கிரிவலம் பண்ணலாம். ஏன் என்ன நிறுத்திட்டீங்க? அதே 1100 செட் ஆகி போச்சு. 1100 நாள் 2 கிரிவலம் போறது. 2 கிரிவலம் வந்து 1100 நாள் போயிட்டீங்க. அப்புறம் இப்ப ஒரு சங்கல்புக்கு ஒரு 25 நாள். சரி அப்ப 2 கிரிவலம் முடிச்சிட்டீங்க. 1100 நாள்னா அப்ப 2200 கிரிவலம் முடிச்சிட்டீங்க. ஓ சரி. ஒண்ணு போதுமா? தயிர் சாதமா காரக்குழம்பு சாதமா? தயிர் சாதம். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க, பொரியலோட இருக்கு பாருங்க. எதுனா ஐயா? 2. நான் இங்க வண்டி எதிர்பார்த்து வந்தேன். ஆனா நான் வந்து இது பண்ணிட்டுனா அந்தளவு வந்து அந்த கட்டடத்தை பார்த்துட்டு அப்படியே மைண்ட் அந்தளவு போயிடுச்சு. ஓ, நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன கூப்பிட வச்சிட்டாரு கடவுள். வண்டி வரும்னு எதிர்பார்த்து வந்தேன். அந்த பில்டிங் பார்த்த உடனே என்ன மாறி போச்சு.
எந்த பில்டிங் அந்த கட்டடம் கட்டுறத பார்த்தோன்னே கட்டடம் கட்டுறது அங்க அந்த லாஸ்ட்ல எந்த வரையிலும் போகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். உங்க வண்டி பார்க்கல. சரி சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடல ஒன்றும் சாப்பிட்டு போங்க. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நல்லா கண்டிப்பாங்க. மனசார வேண்டியது. அந்த திருப்தி இருக்குது பாத்தீங்களா, அது நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த திருப்தி ஆகி போகுது. இது மனசாலேயே ஆகி போகுது. வாயில சொல்றது இல்லை. நீங்க கொடுக்கறத சாப்பிடுற போது மனசாலேயே அந்த திருப்தியை நம்மளுக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டா சந்தோஷம். நமச்சிவாய் நைனா, நமச்சிவாய். நம்ம ஓம் அருணாச்சலி இந்தா நைனா சாப்பிடுங்க. நமச்சிவாய சாப்பிடுங்க. எல்லாரும் நம்ம நம்பி ஏதோ ஒரு மொழியில எங்கிருந்தோ வந்து நம்ம சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீதியெல்லாம் அண்ணாமலையார் அன்னதானம் எடுத்துட்டு வரோம். கொடுக்குற எல்லாருக்குமே அந்த ஒரு மனசாந்தியும் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக வேண்டி அன்னதானம் கொடுப்பாங்க. இல்ல அவங்கள பெத்த அம்மா அப்பா யாருன்னா ஒருத்தருடைய நலம் பெற வேண்டியும், இல்ல அவங்க இறந்து போய் அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டியும், அவங்க பிள்ளைங்க பிறந்த நாள், அவங்க திருமண நாள், குழந்தை பிறக்கணும்னு வேண்டியும், ஏதாவது ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் வேண்டி கொடுக்குறாங்க. சில பேர் வேண்டதை நிறைவேறிச்சு அப்படின்ற சந்தோஷத்துல கொடுக்குறாங்க. எப்படியோ ஒண்ணு அன்னதானத்தை வந்து கடவுள் வந்து யார் மூலியமா வந்து கொடுக்க வைக்கிறாரு, கொடுக்குறாங்க. இல்லாத அன்னைக்கும் நம்ம கொடுக்க வைக்கிறாருன்னா அந்த மனசையும் கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ அதனால மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிக்கணும்னா அது அவங்களுக்கு வந்து நம்ம மனசார வயிறார சாப்பிட்டுட்டு வேணும்னா அவங்களுக்கு வந்து அனைத்து பாக்கியங்களும் அவங்களுக்கு கூடனாதான் அவங்க அடுத்தது வந்து இது போல நற்காரியங்களை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்ப அவங்களுக்கு ஒரு என்ன இதனால இதா அப்படின்னு யோசிக்காம எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கேட்காத பலன் கூட தேடி வரும்ன்றது நம்ம எல்லா சிவனடியார்கள் சார்பாகவும் நம்ம ஒவ்வொரு வாட்டி மனதார வேண்டிட்டு தான் கொடுக்குறோம். அதனால இப்போ உங்களை மாதிரி கிரிவலம் போறது இந்த தாத்தாலாம் நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். கூட சந்தோஷமா வேண்டிங்க சாமி, அன்னதானம் கொடுத்துருக்காங்க, வேண்டிங்க சாமி, அவ்வளவுதான். இப்படி வேண்டிட்டு தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் கண்ணுக்கு எதிரில் ஒருத்தர் பசியா இருந்தாலே கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலம். என்னடா அது பசின்னு போய் கேட்டால் 1 ரூபா 2 ரூபா 10 காசு 50 காசு போடுவாங்க. அப்புறம் 1 ரூபா 2 ரூபா ஆச்சு. இன்னைக்கு அந்த 1 ரூபா 2 ரூபாவே ஏறல. 5 ரூபா போறதுக்கே சில பேர் யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் 5 ரூபா 10 ரூபா போடுறாங்க. கண்ணுக்கு எதிரில் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்து வாங்கி கொடுக்கறதே இன்னைக்கு காலகட்டம் வந்து இங்க நம்ம இதுல நம்ம சர்க்கிள்ல சொல்றேன் இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு இல்லாம யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஜீவன் இன்னைக்கு சாப்பிட போது நம்மளால 100 ஜீவனோ 200 ஜீவனோ 300 ஜீவனோ சாப்பிட போதுன்ற ஒரு அந்த நல்ல எண்ணத்துல கண் பார்க்காமலே அந்த அன்னதானத்தை கொடுக்குறான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் வந்து அனைத்து இதுவும், ஏன்னா எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு பலன். நம்ம எதையும் எதிர்பார்த்து பண்ணாம இன்னைக்கு இந்த சாமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அந்த சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும் எதிர்பார்த்து பண்ணாம யாரோ ஒரு 300 பேர் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை நைனா. அதனாலதான் நான் வேண்டிக்கங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா. அதாவது வந்து நாங்க மனசுக்குள்ள அது ஆட்டமா இயற்கையாவே வந்துருது அந்த திருப்தி. அந்த திருப்தி அவங்களுக்கு அது வந்து ஏதாவது ஒரு வழியில அது ஒரு விதமான உணர்வு அவங்களுக்கு செலுத்தப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நமச்சிவாய. சந்தோஷம். ஆத்ம திருப்தியா போய் சந்தோஷமா மனசார சாப்பிடுங்க. நமச்சிவாய. இப்போ கிரிவலத்தை தொடருங்க. போயிட்டு வாங்கண்ணா, கிரிவலத்தை தொடருங்க. ஒன்று போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்க. நமச்சிவாய. பொரியல் வாங்கிக்கலையா நீங்க? இருந்தா தரேன் எனக்கு. வாங்கிக்கலாம். உட்காரணும். மறந்துடுறான் அடிக்கடியாமா. வாங்கிக்கண்ணா. ரெண்டா? இந்தாங்க ஐயா. பொரியல், சாப்பாடு, தயிர் சாதம், காரக்குழம்பு. நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. தாத்தா எத்தனை தாத்தா? ரெண்டா? ஓம் நமச்சிவாய. என்ன பொரியலோட சாப்பிடுங்க. நமச்சிவாய. நீங்க வாங்க. 1 மணி ஆயிடுச்சு. இங்க வாங்க. அப்படி வாங்க. நீங்க கொடுங்க வேகமா.
இல்ல வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க சாமி, இங்க வாங்கலாம், ஒரு நிமிஷம் வாங்கலாம். அட இங்க வாங்க, உங்க கையால கொடுங்க, நீங்க ஒரு நாள் வாங்க, பரவாயில்ல வாங்க, உங்க கையால கொடுங்களா வாங்க. இல்ல பரவாயில்ல வாங்கலாம், யாரும் பண்ண மாட்டீங்களே. ஓம் நமச்சிவாய நமக. சரி இந்தாண்ட வந்து பாருங்க, இந்தாண்ட வாங்க, இந்தாண்ட வாங்க, இந்தாண்ட வந்து வேடிக்கை பாருங்களா. இப்படி நின்னுங்க. ஓம் நமச்சிவாய. வேகமா எடாண்டா, ஏன்டா அப்படி பண்ற? இல்ல இப்படி பேசுறான், அவன் இறங்கி ஓடுவான் இன்னொரு வாட்டி. சின்ன பையன் கீழே போய் அப்படி இல்ல, அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு அவன் நேரம் கொடுத்தாதான், இல்லைன்னா அவன் இறங்கி ஓடுவான். நீங்க யாருன்னா கொடுத்துங்க, இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் எடுக்கணும், இந்த பக்கம் வெரைட்டி ரைஸ் எடுக்கணும், இந்த பக்கம் குழம்பு எடுக்கணும், அந்த பக்கம் பொரியல் எடுக்கணும், இந்த பக்கம் ஊறுகாய் எடுக்கணும். 2 பேர் கொடுத்துடலாம். இல்ல நான் கேக்குறேன், இப்ப அவன் எடுக்கணும், வேகமா இடம்டானே நம்ம பேசுற வரைக்கும் எடுத்துனுக்குறான். அவன் இறங்கி ஓடுவான். கத்தனை மாத்தி மாத்தி எடுத்து பாரு, அது வேற சொல்றான் பாரு, கத்தனா மாத்தி மாத்தி எடுத்து கொடுத்துருவானா. பாத்தீங்களா, ஒரு சாம்பார் வருமா, 2 வெரைட்டி வந்துருமா, இல்ல ரெண்டுமே வந்து ஒயிட் ரைஸ் வரும், குழம்பு வராம போயிடுமா. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடும். வேகமா கேட்பீங்க இதுக்கு மேல. நீ பராம எடுத்து குடியா கூட்டு வேணும், ஒண்ணு கூட்டு வேணும், பொறுமையா குடிச்சா போதும். கூட்டு வேணாமா? இது ஒரு ஐட்டமா தான் பரவாயில்ல, 5-6 ஐட்டம் இருக்கணும். அப்புறம் இந்த ட்ரே காலி ஆயிடுச்சுன்னா அதை மாத்தணும் அவன். உங்களுக்கு வேகமா வேணுமா? வேண்டாம், எனக்கு பொறுமையா போய். அப்புறம் எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்க கூடாது. 2. ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய. இந்த ஒரே கூலிங்கா இருக்குது இல்ல, அதனால கொஞ்சம் அவருக்கு வந்து நல்லா சிலு 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 சிலுன்னு காத்து வருது இல்ல. வெட்டி அடிக்குங்க, ரோட்டு வைக்கலாம் மேலே அடிக்குங்க. ரோட்டு வைக்கலாம் மேல அடிக்குதா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அப்படி தெரியல. உனக்கு அப்படி தெரியுதா? சில்லுன்னு இது அப்படியே. அவருக்கு நீங்க ஆமாங்க. ஓ அதனால உங்களுக்கு கூலிங்கா இருக்குன்னா ரைட் ரைட். ஓம் நமச்சிவாய. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமः. ஓம் நமச்சிவாய. 2. இந்த வெயிலுக்கு முடியல, வெளியே வருதுங்க. அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சா? அவன் கொஞ்சம் கோவப்பட்டான், அவரு வாங்கிட்டு. ஐயா கோவப்பட்டியாங்க, ஏன்டா ஊறுகாய் வைக்கல? நமச்சிவாய நமः. அந்த ரூபாய் கொடுங்க. இல்லை மாற்றி வரேன். இல்ல அங்க 2 ஸ்டாப் போட்டுக்கிறேன். ஊறுகாய் எடுத்து கொடுத்து ஒருத்தர், வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து ஒருத்தர், சாப்பாடு எடுத்து கொடுத்து ஒருத்தர். அந்த சில்லறை மாற்றி அது ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்டாப் உள்ள போட்டுப்பேன். சரி. நான் நீங்க மொத்தம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. நீங்க கொடுத்துருவாய, நான் மாத்திட்டு வரேன். எப்போ வந்து வெத்தலை பாக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுங்களா? இல்லை இது ஆஞ்சநேயர் ரூபா. ஆஞ்சநேயர் தூக்கின்னு வந்தது. ஆமா, வெத்தலை மாலை போடுற வெத்தலை பாக்க ஆஞ்சநேயர்ல சாப்பிட போறாரு அப்படின்னு கேக்குறது. இது ஆஞ்சநேயருக்கு தெரியுமா? தெரிஞ்சானே எடுத்து வரேன். சரி, அவருக்கு நம்ம தெரியாம எடுக்க முடியாதுல்ல. எத்தனை ஐயா வேணும்? அப்புறம் தூக்கிட்டு ஒரு மடையில தொப்புன்னு ஒரு பொருள் விட்டுவாரு. அங்க இருக்கும் போதெல்லாம் அவர் வரமாட்டாரு. இங்க வந்து அடுத்த ஸ்டாப்பிங், ஏன்னா வண்டி வச்சுக்கிறாரு, அதனால அடுத்த ஸ்டாப்பிங் எடுத்து வராரு. இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அலறி ஏந்து பாத்தீங்களா? அலறி ஏந்து ஓடினாராம். வேற எங்கேயும் சாப்பிட போசாங்க, இதான் சாப்பாடு வேற இல்லையா? போயிட்டு வாங்க நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. இந்தாங்க பொரியல், சாப்பாடு எல்லாமே இருக்கு. 2.
தலப்பா கட்டி எங்க தலப்பா கட்டி சாமியார் ஐயாவா ஐயா என்ன வரல எத்தனை ஐயா 2 ஓம் நம சிவாய தள்ளி வச்சு கொளுத்தவே துணியில போட்டோம். எத்தனை உங்களுக்கு 2 ஓம் நம சிவாய போய் சாப்பிடுங்க போங்க நமச்சிவாய நமக்கு போங்க வாங்கண்ணா நமச்சிவாய நமக்கு ஓம் நமச்சிவாய மகானுக்கு சாப்பாடு இன்னுமா கொம்பு கட்டிங்கிறாரு ஒரு ஊருக்கே கட்டினா கூட கட்டிட்டு இருக்கலாம் கொம்பு 3 மாசமா அவர் கொம்பு கட்டுனுக்கிறாருன்ற கொம்பு கட்டுற கதையை கம்பி கட்டுற கதை மாதிரி சொல்லிங்கிற நீ இல்ல நான் சொல்றேன் நானு அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நாள் கூப்பிட்டு அவரை கேட்டல நானு என்ன சாமி என்ன ஊர்ல இருந்தீங்க எது கதை அப்படின்னு அந்த கதை சொன்னோடனே அவரை வந்து நீங்க மகான் உங்களை தேடி சாப்பாடு போடாது இவ்வளவு தூரம் தான் வரமே நாங்க இவ்வளவு தூரம் தான் வரமே எடுத்துக்கினேன் உண்மையிலே உடம்பு முடியலன்னா நீ கொடுத்தமிச்சேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன நீ கொடுத்தமிச்சேன் எல்லா நாளும் கொடுத்து அனுப்பினா எப்படி நான் என்னால முடியும் அவர் எங்க அவர் ஊரோட உட்கார வச்சுருப்பாங்க எப்படி அனுப்புவாங்க பின்ன அவங்கள 3 மாசம் அனுப்ப மாட்டாங்க அவர் இத்தனை நாள் சாமியாரா இருந்துட்டாரு இதுக்கப்புறம் எப்படி உட்கார வச்சிருவாங்க அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பா வந்துடுவாரு ஐயா. சாமி என்ன சாமி கூலிங் கிளாஸ் சாமி சாமி இல்லை அண்ணாமலையார் எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன சாமி இப்போ பசங்க எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா பையனா அவங்க பார்த்துருந்தா சாமி. இல்ல ஃபோன் பண்றாங்களா இல்ல ஃபோனாவது நீங்க பண்றீங்களா ஃபோன் கிடையாது சார் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறது இல்லை. அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கவங்களே பாப்பா சார் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா நான் வந்துட்டு கரெக்டு தான் அதுவும் ஆனா அதுக்காக வந்து தொந்தரவா இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம வந்து நமக்கு பேசாம இருக்கவும் முடியாது இல்லை நம்ம பெற்று வளர்த்தவங்க தானே அதுக்காக சொல்றேன் நான் இருக்குது அந்த ஈரம் இல்லாதில்லை இருந்தாலும் இறைவன் படைச்ச உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற என்ன வேணா இருக்குதா இல்லை சார் சும்மா போய் பார்த்துட்டு வரணும் நான் சொல்றது அங்கேயே இல்லை இப்போ இங்க இருக்கிற சாமி சிவனடியார்கள்லாம் என்ன பண்றாங்க வருஷத்துல ஒரு வாட்டியாவது வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க அந்த மாதிரி என்ன இருக்குதா எண்ணம் இல்லை சாமி. ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. நம்ம வந்து நம்ம கடமையை நம்மளால முடிஞ்ச அளவு செய்துட்டோம். சரிங்க. குறிப்பிட்ட வயசுக்கு அவங்க இறகு முளைச்ச பறவை பற்றி நம்ம கவலைப்படுங்க. இறகு முளைக்காத அந்த பறவை தான் தன்னுடைய சிறகுகளை மூடி அந்த இறகு முளைக்கிறவங்க பாதுகாக்குது அந்த கோழி. அதே மாதிரி அந்த கோழி நம்மளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. சரி இறகு முளைச்சி அவங்க படிக்க வச்சாச்சு எல்லாம் அவன் வேலையை பார்த்து போகிறான். அவனுக்கு மேலே இருக்குது ஒன்றும் குறையோட சாமி. நம்ம வந்து இப்போ நம்மளால யாருக்கும் பிரச்சனை கூடாது யாருக்கும் பாரமாக இருக்கணும். நான் வந்தேன் அண்ணாமலை எங்கிட்ட உட்காரிச்சிட்டாரு. இவங்க இந்த முடிவு பண்ணே வரல சாமி. நான் பாட்டுக்கு கிரிவலம் வரலான்ட்டு வந்தீங்க. நம்ம நம்ம ஒரு 4 நாள் கிரிவலம் போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி வந்தீங்க. நான் சூசைட் பண்ணவே ரியலாக வந்து கடைசியில் சொல்லிடுங்க அது நீ செய்யாத நீ வாடம் தடுத்துட்டேன்ட்டாருங்க. என்ன அறியாமல் நான் கிளம்ப சாமி வீட்டில் இருந்து கிளம்புது எந்த சண்டையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன அறியாமல் நான் எதுக்கு எப்படி கிளம்பணும் எனக்கே புரியல. எங்கள் பையனும் என்னை மறந்துடும் சொன்ன வேற ஒன்றும் சொல்ல. ஆனால் நல்லா இருக்கணும் அதுதான் தேவை. நம்ம எல்லாரும் சூசைட் பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவில் போயிட்டா அப்புறம் கடவுள் எது இது எது அந்த உரிமை நம்மளே எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு நடக்கும். அதான் தடுத்து ஆட்கொண்டு விட்டார் அண்ணாமலை. அதே சமயத்துக்கு குருவல் பாதையில் உங்களுக்கு போன நல்லவங்களோட நாட்கள் தான் கிடைக்குது. நல்லபடியாக இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும் சார். சரிங்க சார் சரி நமச்சிவாய் வர ஒன்றும் வருத்தப்படாதீங்க கடவுள் தான் இருக்கிறாரு ஜாலியாக இருங்க. ஏன் புருஸ்லியே காணோம்? ஓம் நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா இப்படி இறுக்கி போட்டுங்கிறீங்களே தெரியாம இருக்கிறீங்கன்னா என்ன வருது கழுத்தை? நீங்க இருக்கிறீங்களா? நான் இருப்பேன் நீங்க இருப்பீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல இந்த உடம்புல ஒரு ரத்தம்லாம் நீங்க போட்ட பிச்சை தான். ஐயோ இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணாத நைனா. நானே நீங்க ஒரு நாள் தான் நீனா சாப்பாடு கொடுக்குறேன். ஏன் நைனா அப்படி பண்ற? கழுத்துல ஏன் அப்படி இறுக்கி போட்டுக்கிறீங்க? பந்தல் அப்படியே விட்டு வந்துட்டீங்களே. பந்தல்ல விட்டு வந்துட்டேன்னா நான் எந்த பந்தல்ல விட்டு வந்தேன்? செட்டி தெருல தான். செட்டி தெருலையா? ஆமா
எந்த செட்டி தெரியல? எனக்கு நுங்கம்பாக்கம் பக்கத்துல செட்டி தெரியல. அப்பதான் நீங்க ரூபா குஷின்னு அப்படியே விட்டு வந்தீங்களே. ஐயோ என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியல, உண்மையே மறந்துட்டா போனீங்களே. இப்ப எல்லாருக்கும் சுட்டுட்டு இப்பதான் வரீங்களா? ஆமா இப்பதான் வரேன், போகும்போது இட்டும் போயிடுறேன். வரீங்களா? நான் எங்க வர்றது? என்ன எந்த ஊர்ல எந்த சமாதியில் இருக்கிறேன்னு தெரியல. சமாதியில் தான் இருக்கிறேன், யாரோ தூங்கி நிற்கிறேன். நைட்டானா நான் உள்ள போயிருந்தேன், பகலானா நான் இப்படி என் தலையெத்தி பேசி இதெல்லாம் யார் சாப்பிட்றது தெரியல. இப்ப வருவோம் போது. நைட் ஆனா சமாதிக்குள்ள போயிடுறீங்களா? இந்த இருங்க சொல்லுங்க. கழுத்துல இருந்ததை எடுங்க, எடுத்துட்டுமா? எடுங்க. ஆமாம்மா அம்மா இறுக்கி வச்சுக்கிறாரு. இதை பாருங்கம்மா. ஐயோ சாமி, தெரியாம இருக்குன்னா அவர்த்து உனக்கு இருக்குன்னா என்ன? சமாதிக்குள்ள மறுபடியும் போய் ஆகணும் நீ. சமாதி மறுபடியும் கட்சிச்சா? இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்களா? இந்த மாதிரி கழுத்துல வந்து இறுக்கி இறுக்கி கயிறு கட்டாதீங்க. ஓ அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும். உங்க பேர் என்ன? என் பேர் மஞ்சுளான்னு. மஞ்சுளா. ஓ அதனாலதான் மஞ்சள் கலர்ல வச்சு கட்டுங்கிறீங்களா? கேப்ரி டான்சர். கேப்ரி எங்க போய் ஆடுறீங்க? கேப்ரி எங்க? எதாங்க அங்கே எங்க? டீ ஆத்துங்க. அவங்கதான் அவங்க ஸ்தூலம். இது வந்து எனர்ஜி. அந்த பேர் நின்னாலே ஆட்டணும். என்ன பாட்டுக்கு ஆடுவீங்க? என்ன பாட்டா? மியூசிக் போட்டு தானே ஆடும். என்ன சொல்றீங்க? நீங்க போட்டு விடுங்க. அந்த அம்மா அப்படியே காலுக்கு நீங்களே பாடிக்கிட்டு நீங்களே ஆடலாமே. பக்கத்துல ஜிப்பாங்க அந்த பையன். அந்த அம்மா கையே பண்ணீங்க நம்மள. இது அப்படியே கூடவே நின்ட்டான். கடவுளே. ஆனா இப்படி ஆயிப்போச்சு. கை யாரு இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சரி சரி. வேற என்ன விசேஷம்? வேற ஒண்ணுமே இல்ல சார். சரி போய் சாப்பிடுங்க. இல்ல கேட்டுக்கோங்க. ஆமா ரெக்கார்ட் ஆகுது. எங்க வளரலாம் இல்ல இதுல ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க பேசுறது, போறது, வர்றது, நடக்கிறது. இப்ப நீ கயிறை தூக்கி அங்க போட்டது, ஃபாரஸ்ட்காரங்க வந்து நீ கயிறு அந்த இடத்துல போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வாங்கி போட்டேன். நான் அந்த கயிறு போட்டு விட்டேன். காணும் அங்க. நேற்று ஒரு நாள் இல்லை போயிட்டாங்க. அப்படியா? என்ன நைனா? நேற்று போய் கட்டு போட்டு வந்துட்டேன், எலும்பு கட்டாயி போச்சு. நான் தான் சொன்னேன், நீயே முடிவு பண்ணிக்கினேன். நான் கட்டு போடுறேன் வந்தா அது ஒண்ணும் இல்ல. அப்படியே போட்டா அப்படி வாழ்ந்துரும், அப்படி போட்டா அப்படி வந்துடும். அதல்ல சரியாக ஓட்ட ஏற்றி விட்டேன், சரி வெளியே கட்டி வச்சிருந்தேன். நைட்டு படுத்து பண்ண திருப்பி இறங்கிருச்சு. எலும்பு இறங்கிடுச்சா உடஞ்சிருச்சா? உடஞ்சிருக்கு. சைக்கிள்லயே அங்க போயிட்டு நாங்க பொரியல் சின்ன கட்டு போடான்னு வச்சு போயிட்டேன். திருப்பி வர பெரிய கட்டு போய் சைக்கிள் ஓட்டுவோம். அங்க இருந்து நடந்து பச்சை சோறு இல்லாம. கடவுளே. உங்க சாப்பாடு ஒரு 4:30 மணிக்கு ஒரு ஆள் எம்எல்ஏங்க தந்து ஒருத்தர் கொடுத்தாரு. அப்படியா? 2 சாதம் கொடுத்தாரு. சரி சாப்பிட்டு பசி ஆத்துல. சரி சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய். பத்திரமா எடுத்துருப்போம். எத்தனை? ஏய் புரியல. ஓம் நமச்சிவாய். எத்தனைங்க ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2 வாங்க. ஓம் நமச்சிவாய். எத்தனை தாத்தா? எதான் வேணும் சாப்பாடு? எத்தனை சாப்பாடு வேணும்? என்ன உங்க பார்த்து ரொம்ப ஆச்சு? பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சா? பார்த்தோம். சந்தோஷம். சந்தோஷமா? மகிழ்ச்சியா? சந்தோஷமா? ஆள் வருது. வரனே, நேற்று கூட வந்தனே. நேற்று அதுக்கு முன்னாடி வருது. அதுக்கு முன்னாடி வரணுமா? அவர் அடி அவர் இப்போ வர்றது இல்லை. அவர் சரியா வருது. ஓ எங்க போயிட்டு வரீங்க? வாக்கிங் போயிட்டு வரீங்களா? வாக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. சாப்பாடு வேணுமா? இருக்கா 12 மணிக்கு வாக்கிங் நடக்கிறீங்க. 1:30 மணிக்கு வாக்கிங் நடக்கிறீங்களே, அதனால கேட்டேன். 1:30. சரி 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 சரி. 2 சாப்பாடு. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாக்கிங் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சரியா போயிட்டு. பேர் சொல்லி. என் பேர் என்ன? உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியலையே. அவர் பேர் சொல்லியே நீங்க பேர் சொன்னதான் தெரியும். என் பேரு தெரியாதா? தெரியுதால விடுங்க. வினோத் குமார். மம்சி. சரி ஷார்ட்டா புரிஞ்சுக்க மம்சின்னு. வரேன்ட்டு போறீங்க.
வரேன்னு சொன்னீங்க, அப்படி போறீங்களே. போகணும். வரேன்னு சொன்னீங்களே, அதே போயிட்டு வர்றோம். அப்படி சொன்னீங்களா? எப்போ வருவீங்க? நீ நாளைக்கு தான் பார்க்கலாம். அட கடவுளே, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டுமா? அது வரைக்கும் நாங்களே போயிட்டு வரோம். சரி சரி சரி, போயிட்டு வாங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. நமச்சிவாய. என்னன்னா ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயண்ணா, சாப்பிடுண்ணா. அருணாச்சல சிவாய நமக. சாப்பிடுண்ணா, பொரியலோட இருக்கு, சாப்பிடுங்க. நமச்சிவாய. வரண்ணா வரண்ணா. வண்டியில் ஊந்துருவோம்னு பார்க்குறீங்களா? வண்டியில் நீ ஐயோ சாமி, அந்த மாதிரி உயர்த்தாண்டா சொல்லிடு, வண்டி அங்கேயே நிறுத்திடுறான். விழமாட்டேன். ஓம் நமச்சிவாய. சாப்பாடு அன்னதானம் சாப்பிடுங்க. வாழ்க வளம். நமச்சிவாய. மகிழ்ச்சி. 2. ஓம் நமச்சிவாய. நாமலை கரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. போலாமா? கூப்பிட்றான் வரேன். வாங்க வரேன் போலாமா? வெரி குட். கை பறான் என்னடா பண்ற நீ? சிரிப்பு தாங்க முடியலடா உங்ககிட்ட எனக்கு. டேய் 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 டேய், வாடா 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 வாடா. டேய் டேய் டேய், இருடா. ஹேய், வர்ணமாமா அவுத்துனே. ஓ வானா, கொஞ்ச நேரம் வாக்கிங். எதுவும் தூக்கி கடாச்சிட்டுக்கிறான். வாக்கிங் கூட்டிட்டு போன அவனை. இந்தடா சாப்பிட்ற, நீ சாப்பிட்ற. ரத்தெல்லாம் இருக்கும் பொழுது இது. இந்தா சாப்பிட்றா. வரேன், எல்லாம் நின்னுங்கிறேன் சாப்பாட்டுக்கு. பாய். பெரிய எடுமா அப்படியே கட்டி வச்சிருந்தா, அதாவது குழந்தையிலேருந்தே கட்டி வச்சிருந்தா அது உங்களுக்கு தெரியாது. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. தயிர் சாதம் 1, ஒயிட் ரைஸ் 1. சளி பிடிச்சிங்கதா? 2 ஒயிட் ரைஸ் கொடுத்தோம். இவ்வளோ வெயில் அடிக்குதுன்றதான் தயிர் சாதம் பண்ணு வரும். இந்தாங்க பொரியல் சாப்பிடுங்க. 1. ஓம் நமச்சிவாய. எத்தனைம்மா? 2. வாங்கிக்கம்மா. எத்தனைம்மா? ஓம் நமச்சிவாய. 2. வாங்க வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. நீனா எத்தனைய வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. நானு கேட்டாரா? கேட்டேன். நான் கேட்காத வாங்க மாட்டேன், வரமாட்டேன். இல்லை தேவையில்லாத
பொரியல் வேணுமா? இல்லை தம்பி என்ன வச்சுக்கிட்டா என்ன இருக்குது? தம்பி வச்சுருந்து என்ன பண்ண போறான்? 2 வாங்க ஐயா சாப்பிட வா பையன். சரி சரி சரி. சிவாய நமக்கு. எத்தனை ஐயா? 2. கோஸ் பொரியல் மச்சிவாய. அது விடுதாம்பா விடுங்க. சாப்பிடுங்க 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஏன்டா இப்படி சோதிக்கிறியா? இங்க வாயா, இங்க வாயா. யார சொல்லிக்கிறாரு அவரு? அவரை. சிவாய நமக. இந்த போயிட்டு வாங்க. நமச்சிவாய. நைனா எத்தனை சாப்பாடு? எத்தனை சாப்பாடு வேணும்? 1 போதுமா? 1 போதும். ஓம் நமச்சிவாய. எத்தனை நைனா வேணும்? 2. ஒரு மான் சவுண்டா? ஓம் நமச்சிவாய. தம்பி எத்தனைப்பா சாப்பாடு வேணும்? இதோப்பா தம்பி சாப்பிடு. பொரியலோட இருக்குது சாப்பிடு. வரட்டுமா? வந்துருண்டா, செருப்பு வந்துருண்டா. கால் வீங்கி போய்க்குதுல்ல, அதுக்கு அப்படி இப்படி பிக்கிற மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இங்கேயும் பிக்கிற மாதிரி கால் குண்டாகுதுல்ல, அது நோயிலாம் காலில் இல்லை. நான் இப்போ ஸ்டிக்க விட்டுட்டு கம்போச்சு நடந்து அது இருக்கேடா செருப்பு. இது அதுவா? அதுதான் இப்போ வாங்கினது. எப்போ வாங்கினா? இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. செருப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் நானும் உனக்கு. நான் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன்னா அது காலை விட்டு ஓடுது. சரி சரி. பெல்ட் செப்பல் தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு. அது வாங்கினீங்க, வாங்கும்போது பெல்ட் செப்பல் வாங்கியிருக்கலாம்ல. வாங்கலையே. என்ன சைஸ் அது? 10 நினைக்கிறேன். 10 இப்படி 10 உனக்கு? அவங்க வாங்கிட்டதுன்னா சரி சரி சரி. நான் வாங்கிட்டு வரேன். ரொம்ப வச்சு பார்த்தேன். சைஸ் அன்சைஸா இருக்கு வச்சு அவனுங்க மாத்தி மாத்தி அனுப்புறானுங்க. அன்சைஸ் 13 தானே? சரி பார்க்குறேன். அது கம்ப வச்சு நடந்து பார்த்தேன்னா கால் ஊதி போச்சு. சரி 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 பார்த்துக்கோ. சரி சிக்க வச்சு நடக்குது. சரி சரி. கம்ப வச்சு ஊதி பார்த்து. சரிப்பா சரி பார்த்துக்கோ. சாப்பிடு. வாங்க வாங்க. எத்தனை ஐயா? 2 கொடு. ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும்? 2 கையா. 3 முறை தவறு 2 3 முறை தவறு விட்டுட்டு கண்ணு தெரியாதான் உக்காந்து 3 முறை ஒன்றும் வரலையே வண்டி. இன்னைக்கு 1 முறை தானே வந்துக்குது. இதுலண்ணா தயிர் சாதம். ஆனால் இதுல பருப்பு பருப்பு இருக்குதா? பருப்பு இல்லாம தான் உனக்கு சாப்பாடு செய்யணும். மாநிலம் நாட்டு இதுனா அப்படியே முழுங்கிக்கிறோம். அப்படியே முழுங்கிப்பியா? 3 வாட்டி தவற விட்டேன். நான் இன்னைக்கு வந்தது ஒரே வாட்டி தான். இங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா? வண்டி போயிடுச்சு 3 வாட்டி போயிட்டு இப்போ 3வது 4வது வாட்டி வரேன். இப்ப என்ன ஏமாத்துறாங்களா? என்ன தயிர் சாதம் மட்டும் இல்ல ஏன்னா இப்ப 4வது வாட்டி வரேன் அதானே? இருக்கட்டும் சாமி, எனக்கு தெரியலையா. சரி தெரியாது. இன்னைக்கு 3வது வாட்டி 4வது வாட்டி 5வது வாட்டி அவங்க வரது 5வது வாட்டி 5வது முறை வரேன் இன்னைக்கே. என்னவோ கேட்டா அதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வர. சரி சரி. 1 வாங்க. எத்தனை நைனா? 1. ஓம் நமச்சிவாய. 2 நைனா. சுகர் மாத்திரைலாம் வச்சுக்கிறியா உனக்கு? சுகர் சக்கரை மாத்திரை வச்சுக்கிறியா இல்லையா? நீதான் சொன்ன சக்கரைலாம் இருக்கா இன்னைக்குன்னு? சக்கரை இல்லையா உனக்கு? நீ கோயம்புத்தூர்ல இருந்து வந்த நீ தானே? வேற என்ன இருக்குது உடம்புல பிரச்சனை?
இது சளி இருமல் சளி இருமல் தான் இருக்கா, சுகர்லாம் இல்லையா? சரி சரி. இந்தா சாப்பிடு. இது சளி இருக்குதுன்ற ஒரு வெள்ளை சாதம் கொடுத்து. தயிர் சாதம் இருக்குது வேணாம். இந்த போய் சாப்பிடு. என்ன சுகர் பிபிலாம் கிடையாதா? சரி. நமச்சிவாய. எதனா ஆஸ்துமா இது நம்ம மருத்துவ முகாம் போடும்போது வாங்கிக்கோ. ஒரு மாசம் மாசத்துல கூட கேட்டு வாங்கிக்கோ. மருத்துவ முகாம் போடும்போது வாங்கிக்கோ. ஆமா போடுவோம். இந்த மாசம் எண்டுல கண்டிப்பா போட்டுருவேன். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. ஒன்னு ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நைனா. ரெண்டாவது நாளா இவர் கூட? மூணாவது நாளா? ரெண்டாவது நாள். அடக்கடவுளே. இல்ல நைனா கேக்குறேன். இல்ல அப்ப உன் கூட ஒருத்தர் தோசையை சொல்லியிருந்தாரு, அவர் ஆளையே காணோம். அவரு ஊரை விட்டே போயிட்டாரு. அதனால கேக்குறேன். ஓம் நமச்சிவாய. ஊருக்கு போய்கிறாரா? ஓ என்னது ரெண்டா? நமச்சிவாய நைனா. நமச்சிவாய. இது நைனா தயிர் சாதமா காரக்குழம்பா? ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நம்ம பொரியலோடு இருக்கு. சாப்பிடுங்க. எத்தனை நைனா? ரெண்டு. நாடெங்கும் சேமங்கள். ஓம் நமச்சிவாய். எத்தனைனா? இந்த வாரிசு தாத்தா, சின்ன வாரிசு தாத்தா அதை காணோம். சின்ன வாரிசு தாத்தா, வாரிசு தாத்தான்னு ஒண்ணு. வாரிசு தாத்தா இன்னொன்னு சொல்லுமே, அவரை காணோம். கிருத்திக சாமியை காணோம். கொட தாத்தாவை காணோம். அப்புறம் நிறைய பேரை காணோம். நிறைய பேர் மிஸ்ஸிங்க. கொடத்தாத்தாலாம் எங்க இருக்கும்? முன்னாடி போனாரு இவரு. கிருத்திக சாமி காணோம். நிறைய பேர் காணோம். எங்க போனாங்களோ தெரியல. நமச்சிவாய ஐயா வாங்க ஐயா. அவரை வாரிசுன்னு கூப்பிடலன்னு ஒரு கோபம். நமச்சிவாய. என்ன வாரிசுன்னு ஏன் கூப்பிடல? நமச்சிவாய. பார்த்து நைனா. நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணுவாங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. தன்னைனா ரெண்டா? ஓம் நம சிவாய. இந்தாங்க பொரியலோட இருக்கு. சாப்பிடுங்க. ரெண்டு. மிச்சர் இருக்கா? மிச்சரு நல்லா இருந்துச்சா நேற்று? கான் வத்தல் இன்னைக்கு பொரியல். அப்படியா? கோஸ் பொரியல். சாப்பிடுங்க. சிவாய நமக.
ஹாஸ்டல்ல அது முடிச்சுன்னா ஊருக்கு விட்டாங்கன்னா போறேன். அதுக்குள்ள குபேரலிங்க கட்டணும், பெரிய கோயில் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கேட்டு பெரிய கோயில் கட்டணுன்றாங்களா? குபேர்லிங்கம் கட்டணுன்றாங்களா? யார் சொல்றது? அரசு சொல்லுது. அதுதான் வேலையாயிடுச்சு. அது அரசு வேலை தான். சும்மா ஆபீஸ் போய் கல்லு மண்ணு பாக்குற வேலை. சரி சரி சரி. சாப்பிட்டு இதுலதான் சாப்பிட்டுக்கிறேங்க. வருஷமாச்சு என்ன ஒண்ணும் கேட்கலையே அப்படின்றீங்க. ஒரு வருஷமாவது சாப்பிட்டுக்கிறீங்க, நான் ஒன்றும் கேட்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர்கிட்ட சொல்லிதான் சாப்பிட்டு இருக்கேங்க. அங்க வேலை செய்யற அளவுக்கு தாங்க இருந்தேன். இப்ப அது வேலை செய்ய முடியல. வேலை செய்யறீங்களா கோயில்ல தங்கி இருக்கிறீங்களா? ஏன் நான் வேலை கோயிலில் கல் பதிக்கிறதுக்கு தான் வந்தேங்க. அப்போ ஹாஸ்டலில் அதில் சின்ன சின்ன வேலைக்கு தான் பார்த்து செய்ய அப்படின்னாங்க. சரி அதை முடிச்சுட்டா ஊருக்கு விட்டா நான் போயிடுறேங்க. திருப்பூர் தான், அதாவது தனியாக தான் இருக்கணும். அப்புறம் அவங்க கொடுக்குற சாப்பாடு தான். வந்து ஒரு வருஷம் ஆகுது சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்க. நான் என்ன ஏதுன்னு கூட இது வரைக்கும் கேட்கல உங்களை. நான் என்ன ஏதுன்னு கூட உங்களை இது வரைக்கும் கேட்கல. அதனால நீங்க என்னன்னு கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இன்னும் மறுபடியும் வேலை இங்கே இருக்குதுங்க. நான் செய்யறதா இருக்கிறதா இல்லையா வேண்டாமா அப்படின்னு சாப்பாடுக்கு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு சாப்பிடணும். சாப்பாடு தான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு டெய்லியும். அதுக்கே நான் சொல்லிங்க, நீங்க கொடுக்குறீங்க. ஏன் நீ சும்மா வாட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறீங்க, நீ எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லு அப்படின்றீங்க. நான் இது வரைக்கும் உங்களை கேட்கவே இல்லையே. ஐயோ, நான் ஃப்ரெண்டு மாதிரி தானே சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நான் கேட்கல. நீங்க கேட்கலனாலும் தினம் சொல்லி தானே நீங்க சொல்லி ஆகணும்ன்றீங்களா? சொல்லியே சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம 4 இடத்துக்கு நின்று சாப்பிட்றோம். வண்டி எங்க வந்து நிற்குதோ அங்கே நான் சாப்பிட்றேன். ஏன்னா அவங்க அந்த சைட்டுக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருப்பூர். திருப்பூர். கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? ஆயிடுச்சு. அந்த அம்மா 1 வாரம் தான் போயிட்டாங்க. 1 வாரம் தான் இருந்தாங்க கூட. வேற யாரும் இப்ப அப்பா அம்மா யாருமே இல்ல? யாருமே இல்லையா? இப்போ வந்து என்ன வேலை செய்வீங்க நீங்க? சும்மா அந்த ஆபீஸ் பாய் மாதிரி. அந்த ஆபீஸ் பாய் மாதிரி வந்தீங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? திருவண்ணாமலை எதுக்கு வந்தீங்க? கல் பதிக்கிறதாங்க. எங்க போய் பதிக்க போறீங்க? முடிச்சது இங்கயா? கோயில உள்ள பதிக்கிறதுக்கு வந்தது. அந்த மாதிரி எதுவும் வேலை நடந்த மாதிரி தெரியலையே. போய் பாருங்க. சரி, அடுத்தது வேலை எங்க செய்ய போறீங்க? அடுத்தது இந்த அம்மன் கோயில தளம் போட்டிருந்தாங்க, அது கூப்பிட்டாங்க, அது செஞ்சாச்சு. சரிங்க. அப்புறம் அந்த எவ்வளவு சம்பளம் தராங்க? சம்பளம் இல்லை, இந்த வண்டியில சாப்பாடு தாங்க. இந்த வண்டியில சாப்பாட்டுக்கு நீங்க அங்க கல்லு பதிக்கிறீங்க? அது வேலை. சம்பளம் யாரும் கொடுக்கறது கிடையாது. சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? இந்த வண்டி தான் சாப்பாடு அப்படின்னு யாரா சொன்னாங்களா? இந்த வண்டி சாப்பாடு வாங்கிக்கோ, கல்லு பதிக்கிற வேலை செய்யணும் யாரா சொன்னாங்களா? அப்படித்தான் வந்ததுங்க. இல்ல, இப்ப நான் உங்களை கேட்கறேன், உங்களுக்கு காசா எதுவுமே யாருமே கொடுக்கலையா வேலை செய்யறதுக்கு? வேணாங்கண்ணா, நம்ம வந்து முதல்ல இதுக்கு எப்படிங்கிறது தான் நீங்க கேட்பீங்க. இல்ல நான் உங்களை எதுவுமே கேட்கலண்ணா. இது வரைக்கும் எதனா கேட்டுக்கிறேன்னா? 1 வருஷமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். எதனா கேட்டுக்கிறேன்னா? கேட்டதில்ல. இப்ப இந்த வண்டி சாப்பாடு தான் சம்பளம்ன்றாங்களா? அவ்வளவுதாங்க. சரி, சாப்பாடு வாங்கி போதுமா ஒரு சாப்பாடு? சரி சரி சரி. அப்பப்போ முகத்தை காமிச்சிக்கோ. சரி சரி சரி. நான் பொரியல் ஞாபகப்படுத்தினா தான் நீ எடுக்கிற. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஊருகா வைக்கல? வைக்க வச்சிருக்கான் பாரு நீனா. அதோ பாரு நீனா. எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில போடுங்க ஐயா. எப்படியும் அது பேர் அந்த குப்பை தொட்டி இல்லையே. இல்லையே, ஒரு பை ஒன்று நீங்களா போட்டு இது எடுத்துட்டு போய் போட்டுருங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம்
ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டா ஐயா தண்ணி நான் ரெண்டு சாப்பாடு ஆளுக்கு 2 பேர் தண்ணி. ஏன் எங்கே போயிருக்காரு? இங்கே அந்த அடிக்கீழே உட்காந்து ஏன் அவர் வரமாட்டாரா? இந்த தாத்தா சின்ன வயசான ரொம்ப வயசான தண்ணி மட்டும் ஆளுக்கு சாப்பாடு போதும். இன்னொரு தண்ணி கொடுத்து தயிர் சாதம் ஒன்று இருக்குது, காரக்குழம்பு ஒன்று இருக்குது. சாப்பிடுங்க. சாப்பிடு ஒன்று ஓம் நமச்சிவாய. வாங்கிக்க நைனா, நைனா வாங்கிக்க நைனா, வா நைனா. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க வாங்க வாங்க, சாப்பாடு வாங்கிக்க வாங்க. வாங்கிக்க நைனா, வாங்கிக்க நைனா. கொள்ளுது வெயில். பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய வீட்டுக்கு கிங் சைட் கீரை தான். என்ன கீரை? நல்லா இருக்கு. கீரை நல்லா இருக்குதா? கொடு காலி. இந்தா எங்க போயிடுது உங்க மம்மி? ஓஹோ, நல்லா இருக்குதா? எத்தனை போறியா? அது கால் நடக்க முடியாம போறாரு. ஒண்ணு போதுமா அவருக்கு? பத்திரமா எத்தும் போ. ஓம் நமச்சிவாய். எடுங்க. இது அண்ணாமலையார் தீபமை மலை மேல ஏத்துவாங்கல்ல, அந்த தீபமை. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றிமா, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நமச்சிவாய். சாப்பாடு ஒரு செட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வாப்பா. ஐயா வெள்ளவாட்டியோட மெல்ல மெல்லமா நடந்து போக. ஆமா ஆமா, வேட்டவளம் தாத்தா, வேட்டவளம் தாத்தா, வேட்டவளம் தாத்தா. அப்படிங்களா? அவர்கிட்ட தான் சொன்னீங்களா? இல்ல, அவரை பார்த்துட்டு தான் நான். ஸோ கிரிவலம், அவரை பார்த்தா கிரிவலம் நீங்க வர ஆரம்பி. சரி சரி சரிங்கம்மா, இந்தாங்கம்மா நம்ம சாப்பாடு. நமச்சிவாய. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சந்தோஷம். நமச்சிவாயம்மா, ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போங்க, பத்திரமா போங்க. நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. ஆனா இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக அன்னதானம் தர சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய நமச்சிவாய. தாத்தா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க. என்னங்க ஐயா, அண்ணாமலைக்கு அரோகரா. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் தர சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய நமக. டான்ஸ் 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 மோஸ்ட்லி. கால் வரல கை வரலன்ற, ஆனா பேரை போற டான்ஸ் மாஸ்டர். சாப்பிடு சாப்பிடு, உடனே பொறுமையா சாப்பிடு. வயிற்று போய் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுயா. யார் வைத்தா? வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. சாப்பிடு. எங்கண்ணா அவர் இல்லைங்களா? ஆளு வரலையா? சரி, நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. சாமி, தாத்தா சாமி. எங்க 2 பேர் தான் கிடையா? இந்தாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க, சும்மா விளையாடி பார்க்கலான்ட்டு.
ஒண்ணு போதுமா? மலை வாழும் வெங்கடேசா. அண்ணே நல்லா இருக்கண்ணே. நம்ம சிவாய நம்ம சாப்பிடுவோம். வாங்க வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நம்ம. ஒன் டே ஃபுட் சர்வீஸ். ஒன் டே ஃபுட் சர்வீஸ். நம்ம சிவாய நமக. நாமலைக்கு அரோகரா. பத்துமா? பாய் பாய். இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம சிவாய நமக. நாமலைக்கு அரோகரா. போதுமா? சென்று வாருங்கள். நம சிவாய நமக. ஒண்ணு குத்து அனுப்பிச்சிடலாம். பாப்பா தேங்காய் சாதம் சாப்பிடுங்க. நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. பாய் ஐயா. ஒண்ணு போதுமாண்ணா? நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாண அண்ணாமலைக்கு அரோகரா. ஏன்னா டெய்லி எங்க போய் வர நீ சைக்கிள்ல? நீ நகர்வளமா? நகர்வளமா? இந்தாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. பார்த்து பார்த்து. நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சம்பவம் மாதிரி அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க ஐயா. நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க ஐயா. ஊர்ல இந்த ஐயா. நம சிவாய நமக. ஐயா கவர் சாப்பாடு என்ன ஐயா? தேங்காய் வெள்ளை ஒன்று போதும். இந்தாண்ணே. நம சிவாய நமக. போய் சாப்பிடுங்க. நம சிவாய நமக. வாங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. அண்ணா
அரோகரா. நம சிவாய நம. அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைக்கு அரோகரா. ஒண்ணு போதுமா? நம சிவாய நம. இந்தாங்க நம சிவாய நம. கேட்டாதான் கிடைக்கும். நம சிவாய நம. தாத்தா அண்ணாமலைக்கு வருவான். போய் சாப்பிடுவேன். வருஷத்துக்கு மேல ஆகும். ఎప్పుడు తినడానికి நம சிவாய நம. நம சிவாய நம. சாப்பிட்டு தூங்குங்க. ரச சாதம், தேங்காய் சாதம் கொடுக்கட்டுமா? வேணுமா? இந்தானே. ஓகே பாய். தம்பி 1 2 இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. நம சிவாய நம. இந்தானே. ஏன் சாமி? நம சிவாய நம. அண்ணாமலைக்கு அரோகரா. அந்த அண்ணன் நாளைக்கு வருவாரு. அவர் நான் எனக்கு அப்ப வரமாட்டாரு. கை விட்டு வந்துட்டாரு. நம சிவாய நம. நம சிவாய நம. வாங்க ஐயா. நம சிவாய நம. நம சிவாய நம. வாங்க வாங்க வாங்க. நம சிவாய நம. ஏழுமலைனா நம சிவாய நம. இந்தாங்கம்மா, நீங்கள் ஒன்று எடுத்துன்னு போங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. நம சிவாய நம. நம சிவாய நமக. 1 2 நம சிவாய நமக. நம சிவாய நமக. இப்படி ஓரமா வாங்க. நம சிவாய. வாமா வாங்கிட்டு வா. அண்ணாமலையார் ஓம் நமச்சிவாய சாமி. நம சிவாய நம. ஒயிட் ரைஸ் தோசை இந்தாங்கம்மா. நம சிவாய நம. சாப்பிடும். ரவுண்ட் வரைக்கும் நீட்டு வரைக்கும் சாப்பிட்றா. 4 ஐநூறுவா.
ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நம்ம சிவாய நமக்கு இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. கேமரா கையா வாங்க நம்ம சிவாய நமக்கு. இந்தாங்க அவருக்கு எத்தனை போய் குத்துருங்க. நம்ம சிவாய நமக்கு. ஏன்னா சங்கர் அண்ணா வெயில் தாங்கலையா? தேங்காய் சாதம் நம்மளுக்கு ஓகே. வாங்க ரெண்டு போயிட்டு ஒரு ரசம் ஒரு ரெண்டு இவர் குத்துட்டு வந்துடுறேன். நம்ம சிவாய நம்ம. தண்ணி வேணும். ஓகே. சிஸ்டம்ல வாங்கி பொறுங்க. நமக்கு சாப்பிட்டேன். நம்ம சிவாய நம்ம. நம்ம சிவாய நம்ம. போலாமா? தான் நம்ம சிவாய நம்மளுக்கு. நம்ம சிவாய ஒன்று போதுமா? இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. தண்ணி தான் வாங்க. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. இந்தாங்க நம்ம சிவாய நமக. இல்லைண்ணே நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. போட்டுட்டா போதும் போதும் போதுண்ணா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக.
நம சிவாய நமக. சாப்பிடுங்க. சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வந்தாங்க. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஓம் நம பார்த்து 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 எடுத்துப்பாங்க. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ புனையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதிய இருப்பாய் அருணாச்சல துளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியை தனியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சல சாப்பாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைரமுரவழி திர அருணதி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போல அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல